கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே மீனவர் ஒருவர் தன்னுடைய வலையை எடுத்துக்கொண்டு கடலில் போய் மீன் பிடிக்கும்படியாக செல்கிறார். அங்கே போய் இந்த கடலுக்குள்ளாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், இங்கே பல விதமான மீன்கள், பல வகையான மீன்கள், விதவிதமான மீன்கள் இந்த கடலுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கும். இந்த மீனவர் தன்னுடைய வலையை எடுத்து வீசி, தன்னுடைய வலை நிறைந்தவுடன் அந்த வலையை எடுத்து கொண்டு வந்து கரையில் அமர்ந்து அந்த வலையை பிரித்து அதில் இருக்கிறதான நல்ல மீன்களை எல்லாம் தன்னுடைய கூடையில் சேர்த்து ஆகாத மீன்களை எல்லாம் எரிந்து போடுகிறார். இன்றைக்கு உலகத்தின் முடிவிலே இவ்வாறாக நடக்கப் போகிறது. தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலே பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி ஜுவாலையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நாம் சத்தியத்தை தெரிந்தும் தேவனை அறிந்தும் ஆகாதென்று தள்ளிவிடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை பரலோக ராஜ்யத்தில் சுதந்தரிக்கப்படுகிற வாழ்க்கையாய் காணப்படுவதற்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு நேராக அர்ப்பணிப்போமா? கர்த்தருடைய வருகை